பின்னாடி வச்சிருக்கீங்களா? தூக்கிட்டா சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி பாக்ஸு. ஐயோ Yeah, came through flexing cause they know I got the sauce. Got the presents on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டே பார்த்தீங்கன்னா ஜூன் 15 மண்டே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டபுள் ஆர்டர் இல்லை, டபுள் ட்ராப்பு. ஃபஸ்ட்டு வந்து பாடியில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் பாரிஸ் போகணும். ஸோ பாரிஸ் போய் அதுக்கப்புறம் அங்கே வந்து நன்மங்கலம் போகணும். ஸோ 2 இடத்துல பிக்கப் பண்ணிட்டு தான் போகணும் பொருளை. ஆர்டர் அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 608 ஏதோ வந்துச்சு அமௌண்ட்டு. ஸோ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அரௌண்ட் மொத்தமாக 42 கிலோமீட்டர் வருது. 42 கிலோமீட்ரு நமக்கு ஓகே தான் அமௌண்ட்டு கையில். ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ நேற்று வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எல்லாருமே போய்ட்டு ஃபால்ஸ் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், போட்டிருக்க கைஸ் எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்கிறோம். ஸோ வரவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேங்கில். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணி வரைக்கும் ஓட்டலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நாள் ஓட்ட முடியுது அப்படின்னு. இது என்ன பொருள் தெரில ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல வந்து இதை போய் பிக்கப் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு பாரிஸும் பிக்கப் பண்ணலாம். 2 பிக்கப் பண்ணிட்ட பிறகு பொருள் வந்து சின்ன பொருளாக இருந்தால் பாரிஸ்லேருந்து இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கலாம். என்னன்றீங்க? ஏன்னா இப்போவே நம்ம வந்து எடுத்துட்டோன்னா வலிக்காது, அதனால தான். பாரிஸ் போயிட்டு அங்கேருந்து அழகாக எடுத்துடலாம் ஒரு ஆர்டரு. ஏதாவது தாம்பரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டினா கூட நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். டைம் கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ நம்ம 10:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட், ஹோட்டலில் புக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி பாக்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாரிஸ் போனோம். இங்கேருந்து பாரிஸே வந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கே 45 நிமிஷம் காட்டுது. நம்ம என்ன பண்ணுறோம், பாரிஸ் போய் அது என்ன பொருள் பார்த்துட்டு இன்னொரு ஆர்டர் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். இல்லைன்னா அப்போ தான் கட்டுப்படி ஆகும். ஹலோ அண்ணா, இது நம்ம கம்பெனி பேர் என்னதுண்ணா? போர்ட்டலில் புக் பண்ணியிருந்தாங்க. போர்ட்டர். ஓகே, சரி ஓகேண்ணா. ஓகே ட்ராப் லொக்கேஷனா? இல்லை, அது போயிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்? படூருக்கு யூஆர். சரி ஓகே சரி ஓகேண்ணா.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மண்ணடியில் தான் இருக்கோம். நம்ம வந்து அந்த 2வது பிக்கப் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து பிக்கப் பண்ணிட்டேன். அது ஒரு மோட்ரு தான், அது அழகாக பெட்டியில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பாரிஸ்லேருந்து இன்னொரு ஆர்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 500 ரூபா வந்துச்சு. போயிட்டு படூரில் தான் ட்ராப் பண்ணணும் போல். நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து ஒரு 100 மீட்டர்லேயே அடிச்சிச்சு. நல்ல வேலை, நான் எப்பவுமே அது உள்ளே போய் மாட்டிங்கன்னா கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ரோடு ஓரமாகவே அப்படியே மாட்டிச்சு. ஸோ எஸ்கேப். இங்கே தான் ஏதோ ஒரு ராஜ் இன்ஜினியரிங், இவ்வளோவே ராஜ் இன்ஜினியரிங் தான் போட்டிருக்கு. ஆனால் போர்ட்டரில் புக் பண்ணாங்க படூர். போர்ட்டரில் புக் பண்ணி நாங்கள் படூருக்கு. ராஜ் இன்ஜினியரிங் அதுவா சார்? எந்த வண்டி ப்ரோ? இந்த வண்டி தான். எத்தாரிங்களா? வச்சு தருவா பின்னாடி. பின்னாடி வச்சிடுறீங்களா? தூக்கிட்டா எத்தாரிங்களா? ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போகணும். அதே வச்சுருங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அது வந்து படூருக்கு தான் போகணும். மொத்தமாக 50 கிலோமீட்டர் இந்த 2 ஆர்டர் சேர்த்து. இது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 519 ரூபா. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நல்ல வேலை, நல்ல ஒரு ஆர்டர் மாட்டிச்சு. ரெடி தான். ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த நன்மங்கலம் பக்கத்தில் வந்துட்டோம். அது இல்லாமல் சரியான டிராஃபிக். பாரிஸ்லேருந்து நம்ம இந்த கிண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 1 மணிக்கு வந்து இங்கே ரீச் ஆகும்னு போட்டுருந்தது அந்த ஆர்டர் எடுக்கும்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தா 1:30 மணி ஆகுது. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ நேரம் டிராஃபிக் ஆகிருக்குன்னு. ஸோ அரை மணி நேரமாக அந்த டைமோட ரொம்ப டிராஃபிக் ஆகிருக்கு ஒரு இடத்துலையும். பத்தாதுக்கு சரியான வெயில் வேறவா, வெயிலையே நிற்க வேண்டியதாகிடுச்சு டிராஃபிக்கில். ஓகே, கஸ்டமரை கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்னாச்சு இன்னும் வரலே கேட்டுதாங்க. அந்த மாதிரி சொன்னேன், ஃபுல் டிராஃபிக்குங்க, பாரிஸ்லேயே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம படூர் போகணும். அந்த ஆர்டர், இன்னொரு ஆர்டரு. அது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அங்கேருந்து இன்னும் 24 கிலோமீட்ரு. மிஞ்சி போனால் ஒரு 40 நிமிஷம் காட்டும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏரியாவில் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. நம்ம அங்கேருந்து இந்த கிண்டி தாண்டது, வேளச்சேரி தாண்டது தான் பெரிய விஷயம். நீங்கள் வேளச்சேரி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வழியாக வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா அதான் எத்தனை மணி சொன்னேன் நான், 10:45 ஸ்டார்ட் பண்ணோம். 11, 12, 1:45, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ 3 மணி நேரத்துக்கு 600 ரூபாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை, ஏன்னா அவ்வளோ லாங்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். ஹலோ, சார், இது போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன். போர்ட்டர் இதுவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம இங்கேருந்து மண்ணம் 22 கிலோமீட்டர் போகணும். ஸோ இந்த பக்ஸை எடுத்துகிட்டு போகணும் படூருக்கு. ஓகே போகலாம். என்ன மேட்டர்னா 635 சரி 635 க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன மேட்டர்னா நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது அந்த ட்ராப் பிக்கப் பண்ணதுலேயே இந்த 2வது பிக்கப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா லைட்டாக ஆடாயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:15 ஆக போகுது. நம்ம அந்த படுவாடை வந்துட்டோம். இந்த படு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது இந்த லொக்கேஷனுக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு அடிக்குமா இல்லையா தெரில. நிறைய ஆர்டர் குட்டி குட்டியாக தான் வச்சு கிடக்கும். திடீர்னு பார்த்தா 500-600 வச்சிடும் எதிர்பார்க்க டைமில். ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருப்பாங்க. இந்த 22 கிலோமீட்டரை இப்போ அதே 24 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் கிட்ட ஓட்டின்னு வந்தோம். ஆனால் இது பாருங்கள் வெறும் 40 நிமிஷம் தான். இதுதான் நம்ம அந்த மெயின் சிட்டி பாரிஸ்லேருந்து ஓட்டுன்னு வரத்துக்கும் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஓட்டுறதுக்கும் இல்லை வித்தியாசம். ஸோ அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். 2 ஆர்டர் எடுத்துன்னு வந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டுன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு 2 கிலோமீட்டர் சொல்லுது, போய் சுற்றிட்டு வர மாதிரி. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பக்கம் நம்ம ஏறிடலாம், ஒன் வேல ஏறி போயிடலாம் என்னன்றீங்க. இல்லைனா வந்து எவ்வளோ தூரம் சுற்றுற மாதிரி காட்டுது. மொத்த கிலோமீட்ரு 3.2 கிலோமீட்டர் காட்டுது. பட் ஆனால் நம்ம அப்படியே ஒன் வேல ஏறி போயிடலாம். ஸோ ஒன் வேல ஏறி வரும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஓரமாகவே ஓட்டிட்டு வாங்க. ஏன்னா வரவங்க வந்து இது நார்மல் அவங்களோட ரூட்டுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்புறம் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நம்ம கொடுக்க போகிற பிளான்ட்டு அதுதான், அந்த சிமெண்ட்டு க்ரீன் கலரில் காட்டு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நினைக்கிறேன். பாருங்கள் ஆப்ஷனே இல்லை திரும்புகிற ஆப்ஷனு. எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போய் தான் திரும்பிட்டு வரணும். இப்போவும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இப்படி வந்ததுனால நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சேவ். ஓகே தான். கொடுங்க பார்சல் கொடுக்கணும். பார்சல் கொடுக்கணும். ராஜான்னு போட்டுச்சு. ராஜா ராஜா யூஆர்சி. ஆமாம் ஆமாம் வாங்கி விட்ட வண்டியா. அவன் வரல சார், இவன் ஒரு சாணி மாடு வந்துருக்கான். தூக்கும் போதே சீனிங் போட்டு அந்த ஆள் ஊரில் இருக்கார் சார். அவர் தான் கொடுத்தேன். ஒரு ஊரில் இருக்கார், ஃபேமிலி பிரச்சனை இல்லை. அவர் சூப்பராக பண்ணுவான் சார். இந்த விஸ்வா வேஸ்ட்டு. இது பில்லா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. நம்ம இப்போ கரெக்டாக வந்து சிறுச்சேரியில் இருக்கோம். சிறுச்சேரி சிப்காட். ஸோ இவங்க தான் வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் போயிட்டு ட்ராப் பண்ணோம். ஒரே ஒரு ஏதோ பிளட் சாம்பிள் அப்படி சொன்னாங்க. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வரும்போது ஏகப்பட்ட ஆர்டர் நிறைய வந்துச்சு. எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு நான் போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆர்டர் எடுத்தேன் வேறு ஒரு அக்கௌண்ட்டில். ஸோ மெரினா மாலில் போய் பிக்கப் பண்ணோன்னு. அதுக்கப்புறமேட்டு அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மெரினா மால் போனாலே முதல்ல மாலுக்கு போனாலே கடுப்புங்க. போய் வெளியே நிற்கணும். அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கும் ஷாப்பு. நம்ம அதுக்கப்புறமேட்டு அது உள்ளே போயிட்டு வாங்க போகணும்.
ஸோ மோஸ்ட்லி அது மாதிரி தான் இருந்தால் அவாய்ட் பண்ணுறேன். அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி நம்ம தெரியாமல் எடுத்துட்டா கூட நானே கேன்சல் பண்ணிருவேன். ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ரேப்பிடோ ஒரு ஆர்டர் எடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்ற டைமில் ஆர்டர் எடுத்தனால சாப்பிட்டு முடியறதுக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம். 263 ரூபா நங்கநல்லூர். ஸோ அங்கே போயிட்டோன்னா நம்ம அங்கேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் பக்கத்தில். ஸோ இங்கே கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்ம வெயில். ஆனால் 11 to 1 மணி வரைக்கும்லாம் அச்சு கிழிச்சிச்சு வெயில். ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக துருள வீழ்ச்சி. நம்ம அதுக்காக உள்ளே போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். சிறுச்சேரி அந்த கம்பெனியாண்ட இது ஒரு பிளட் சாம்பிள் தான் எடுத்துகிட்டு போனோம் சொன்னாங்க. ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துலாம் எவ்வளோ தூரம் லொக்கேஷன் பார்க்கலாம். கிலோமீட்ரு இது 2 வீலரில் போட்டிருக்காங்க. ஸோ எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். 2 வீலர்னாலே நம்ம கம்மி பண்ணுறாங்க. ஓகே, எடுத்துகிட்டு வராரு. யார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிக்கப் பண்ணிட்டோம். பேக்லேயே வச்சுக்கலாம், அதான் சேஃப். ஏன்னா ஏதோ பிளட் சாம்பிள் சொன்னாங்க. ஸோ இதை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 50 நிமிஷம், 23 கிலோமீட்ரு. ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நங்கநல்லூர் ஆண்டை வந்துவிட்டோம். சம மழை அங்கெல்லாம் பாருங்க, சுத்தமாக மழையே இல்லை. நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ரெயின் கோட்டு போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் லோ பட்ஜெட் ரெயின் கோட்டு, அதனால் வந்து லைட்டாக நனைஞ்சிச்சு, ரொம்ப நனைஞ்சிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், சுத்தமாக மழையே பெய்யல. அப்போ அந்த ரெயின் கோட்டோடு இங்கே வந்தோன்னா நம்மளை எல்லோரும் என்னடா இப்படி வருவான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளாம் வந்து லாங்காக போயிட்டு வரோம்ல, 20 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ அங்கே இருக்க கிளைமேட்டு இங்கே இருக்க அது வேறு மாதிரி இருக்குது. அம்மா ஹலோ மேம், அது லொக்கேஷனோட வந்துட்டேன் மேம். என்ன கடை பேர் மேம்? மண்டபம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்கூட்ரு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆச்சு. ஸோ அது ஓப்பன் ஆனோடனே ஒரு ஆர்டர் ஒன்று ஆச்சுது. ஸோ கரெக்டாக வந்து பாடி கச்சுது நம்ம வீட்டாண்டியே. ஸோ வேறு லெவல் தான். ஸோ ஆரம்பித்த இடத்துலையே போய் முடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். நன்றிங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே சுற்றி அலைய தேவையில்ல. ஓகே, ரோடை கிராஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூட்டையை தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம. ஓகே, சென்ட்ரலில் வச்சாச்சு. மேப்பில் என்ன காட்டுது பார்த்தீங்கன்னா, போய் தாம்பரம் போயிட்டு பைபாஸ் ஏறி போகணும் காட்டுது, 37 கிலோமீட்ரு. பட் நம்ம லோக்கலில் தான் போகணும். ஆனால் அதில் போனால் சீக்கிரம் போயிடலாம். அப்போ எதனா ஒரு ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹைவேல ஏறி போயிடலாம்.
நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலாக போனால் 24 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து ஹைவேல போனால் 37 கிலோமீட்டர். எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப அதிகம். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே டைமிங் தான். அதில் போனாலும் சரி இதில் போனாலும் சரி, ரெண்டுத்துக்கும் டைமிங் என்னவோ ஒன்று தான். ஸோ எதை சூஸ் பண்ணலாம்? ஹைவேல போனால் சல்லுன்னு போயிட்டே வந்துடலாம். ஓகே பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம குரோம்பேட் பக்கத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் குரோம்பேட் வழியாக போய் அதுக்கப்புறம் தாம்பரம் போயிட்டு ஏறணும். அது வேலைக்கு ஆகாது. இது போனால் இப்போ கிண்டி ஃபுல்லாக டிஎல்எஃப் விடுற டைமு கம்பெனிஸ்லாம். ஸோ அது ஒரு சைடில் டிராஃபிக் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா முகப்பேர் 270 ரூபா. இது வந்து எதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 வீலரில் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். அது ரிட்டன் வர 3 கிலோமீட்டர் இது பேக் சைடில். ஸோ போயிட்டு ரிட்டன் போய் பிக்கப் பண்ணணும். அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இப்போ சிட்டிக்குள்ளே வரலாமா இல்லை போய் தாம்பரம் ஏறி சுற்றிட்டு வந்துடலாமான்னு. ஸோ தாம்பரம் ஏறி சுற்றிட்டு வந்தால் கிலோமீட்ரு மொத்தமாக 37 கிலோமீட்ரு. பட் ஆனால் நம்ம 2 ஆர்டரோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இது வந்து ஒரு 270, அது ஒரு 380. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தா கூட உங்களுக்கு 500 எவ்வளோ வருது, 640 ரூபா கிட்ட வருது. ஸோ 640 ரூபாய்க்கு 34 கிலோமீட்ரு ஒர்த்து தான். சுற்றிட்டே போயிடலாம். இல்லைன்னா டிராஃபிக்கில் போயிட்டு மாட்டினோன்னா கண்டிப்பாக லாக் ஆயிரும். 2 மணி நேரம் தாண்டுறோம். ஸோ பார்க்கலாம். நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் ஹைவேலேயே சுற்றிட்டு போயிடலாம். நம்ம அந்த லொக்கேஷனை வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 6:10 ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக ஃபுல்லாகவே பீக் ஹவர் தான். ரோடே பிளாக் ஆகிருக்கும். எல்லா டிராஃபிக்கையும் மாட்டி தான் போகணும். இந்த கொடுக்குறதுக்குள்ளேயே நமக்கு போதும்னு ஆயிரும் போல். 2 ஆர்டருமே மோஸ்ட்லி இந்த டைமில் தான் ஓட்டவே மாட்டேங்க. அதனால தான் வீட்டு பக்கமாக ஓடிடுவேன். இல்லைன்னா எப்போவுமே லாக் ஆகிடுவோம். சரி ஓகே. ஏதாவது டாக்குமெண்ட் தான் சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்து ஏதாவது பெருசாக வச்சுருக்கா கண்டிப்பாக கடுப்பாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது ஃபைல் தான். ஸோ நனையாமல் எடுத்துகிட்டு போனோம் அப்படி சொன்னாங்க. இப்போ நம்ம ரூட்டு தான் என்ன ரூட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பேசாமல் ஹைவேலேயே போயிடலாங்க, அதுதான் பெட்ரு. ஒன்ஸ் நம்ம ஏறிட்டோன்னா எல்லாம் புஷ்ஷுன்னு போயிட்டே வந்துடலாம். ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த முகப்பேர் அபிநயம் அந்த ஏரியா வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம ஆள் அந்த மண்ணூர்பேட்டை கஸ்டமராக கால் பண்ணார், எங்கே இருக்கீங்கன்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் வந்து நான் பைபாஸ் ஏறி அந்த வழியில் போயிடுறேன் சார் சொல்லிட்டேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டேன், அப்போ தான் அவர் எதுவும் கேட்க மாட்டார். பட் அது இல்லாமல் நமக்கு அந்த 2 ஆர்டர் சேர்த்தாலே 650 ரூபா கிட்ட வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டினா ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஏறி போயிட்டேன். நம்ம கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வந்தால் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன். இப்போ இருக்க டைம் படி பார்த்தா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பிரேக் போட்டு தான் வரணும். நம்ம ஒரு ஆர்டராக இருந்தால் கண்டிப்பாக அப்படியே போயிருப்பேன். ஸோ ஆல்ரெடி 2 ஆர்டர் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு 2 பேருமே எதுவும் சொல்லலை. கிட்ட வந்துட்டோம். இதை கொடுத்துட்டு அப்படியே முகப்பேர் உள்ளே பூந்து போய் அப்படியே போய் மண்ணூர்பேட்டை போய் ஜாயின் பண்ணிடலாம். இது அப்பார்ட்மெண்ட்டில் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒன்று தான் கருப்பு. நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்பார்ட்மெண்ட்னாலே கேன்சல் பண்ணுறோன்னு. பார்த்தா நானே அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் பெரிய அப்பார்ட்மெண்ட் இல்லை, குட்டி தான், ஃபஸ்ட் ஃப்ளோரு அந்த மாதிரி தான். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆக போகுது.
ஃப்ரெண்ட்ஸ் மேபி நாளைக்கும் நான் லீவு தான். ஏன்னா வந்து வீட்டில் ஜிதினை பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் வீடியோ நாளானிக்கும் வராது. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போடலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு எப்போவுமே ஒரு 9 hours 8 hours to 9 hours அந்த மாதிரி ஓட்டலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் அப்போ தான் ஒரு ஐடியா வரும். ஏன்னா எப்போவுமே நிறைய டைம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி ஓட்டு நான் போயிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கரெக்டான ஏர்னிங்ஸு ரெகுலராக எவ்வளோ வருது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுவே வந்து நானும் ரெகுலராக 8 hour அந்த மாதிரி கண்டினியூஸாக ஓட்டினா உங்களுக்கும் அந்த ஐடியா கிடைக்கும் எப்படி எவ்வளோ ஏர்ன் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜாக எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஓகே வந்துட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது. பேஸ்திரி அண்ணா C23 C3 C2 அப்பல பிளாக்கு C3 சொன்னாங்க. எங்க ப்ரோ? ஓகே C3 எங்க வரும்? ஓ C23 3 எங்க இருக்கும்? ரூம் கீழே இருக்குமா மேலே இருக்குமா? 3 ரெட் கலர் அங்கே போடுங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். C2 இந்த பிளாக் நம்பர் 3 மொட்டை இது ஹவுஸ் நம்பர். ஹவுஸ் நம்பர் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாடியில் 3 நம்பர் வீடு. சரி ஓகே எல்லாத்தையும் கொடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ஸோ நேராக போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு இப்படியே வந்துடும். இது அந்த C2 தான். C2ல போயிட்டு 3ல கொடுக்கணும். என்ன பண்ணலாம், வண்டி எப்படியே விட்டு போயிடலாம். C23 நீங்கள் தானே? நல்லா தான் போச்சு. தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரே வாங்கிட்டு போயிட்டாரு. எதுக்கும் சும்மா ஒரு கால் மட்டும் பண்ணி சொல்லிடலாம் நன்றிங்க. அப்புறம் யார் வாங்கினா தெரியாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இங்கேருந்து நமக்கு அந்த மன்னூர்பேட்டை எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இன்னும் 4 மணி நேரம். 4 கிலோமீட்ரு 4 மணி நேரம் காட்டுதுங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி கரெக்டாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10:45 11 12 1 2 3 4 5 6 7 7:45 கரெக்டாக 9 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. நம்ம 9 மணி நேரம் ஒர்க் பண்ணி அப்படி இருந்தோம். நம்ம வந்து 2 மணி நேரம் சும்மா இருந்தோம் இந்த படூரில். அது 100 ரூபாய் 200 ரூபாய் எந்த ஆர்டராக எடுத்து ஓட்டுனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. நம்ம சும்மா உட்காந்தா தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஐயோ ரொம்ப முடியுமா? டாடா ஏசி. ஆமாம் ஆமாம். காரு ஒரே நிமிஷம் ப்ளூ கேட். ஆமாம் ஒரு ஆமாம் அதுதான். உள்ள எத்தனை வாட்ட அப்படியே வண்டியை?
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், கணக்கை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலாம். ஸோ கரெக்டாக வந்து 9 மணி நேரம் ஆகியிருக்கு. எங்கே கணக்கு பார்க்கலாம், இந்த சைடில் பார்த்துருவோம். ஓகே ஏமா, ஸோ பட்டுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம். நம்ம கரெக்டாக வந்து 9 மணி நேரம் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ 9 மணி நேரமாக ஒரு ஐடியில் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 895 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ஆப்பில் எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 925. ஓகேங்களா. ஒரே ஒரு கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். மொத்தமாக இன்றைக்கி 1825 ரூபா வந்து நம்ம வந்து 9 ஹவரில் ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோலை மைனஸ் பண்ணணும். பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் 27,993 இருக்குது. இங்கேருந்து வீட்டுக்கு 8 கிலோமீட்ரு. ஸோ 28,000 கிலோமீட்ரு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 27,835 இருந்துச்சு. ஸோ 166. இன்றைக்கி நம்ம மொத்தமாக வந்து 166 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ பெட்ரோல் அப்போனா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 256 ரூபா வந்து பெட்ரோலு. 1825 மைனஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1568 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் 9 மணி நேரத்தில். ஸோ ஆவரேஜ் படி பார்த்தா இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நாளைக்கு 1500 வர்றது பெரிய விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.